நம்ம கேஜிஎஃப் பவர்ஃபுல்லான கேஜிஎஃப். நம்ம கேஜிஎஃப்ல எப்படி கோல்டு இந்த உலகம் ஃபுல்லா தெரிஞ்சிச்சோ அதே மாதிரி நம்ம கேஜிஎஃப்ல ஸ்போர்ட்ஸ்ன்றது இந்த உலகம் ஃபுல்லா பார்க்கணும், திரும்பி பார்க்குற அளவுக்கு இன்னைக்கு வர நீங்க வாலிபர்ஸுக்கு இளைஞர்ஸுங்க இதை நம்ம கேஜிஎஃப் திரும்பி பார்க்க வைக்கணும். 25 ஆண்டுகளுக்கு பிறகு புத்துயிர் பெற்ற ஆசியாவின் வரலாற்று சிறப்புமிக்க ஜிம்கானா மைதானம். தங்கவயல் மக்களின் நீண்ட நாள் கனவாக இருந்த அண்ணல் டாக்டர் BR அம்பேத்கர் அவர்களின் பெயரில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க ஜிம்கானா மைதானம் சுமார் 25 ஆண்டுகளுக்கு பிறகு புதுப்பிக்கப்பட்டு மீண்டும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. பல சரித்திர சிறப்புமிக்க விளையாட்டு நிகழ்வுகளுக்கு சாட்சியாக விளங்கிய இந்த மைதானம் மீண்டும் உயிர் பெற்றுள்ளதால் தங்கவயல் மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் வரவேற்று கொண்டாடி வருகின்றனர். இந்த மைதானத்தை மீண்டும் திறந்து இளைஞர்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர முக்கிய பங்காற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் திரு மல்லேஷ் பாபு, மாவட்ட காவல்துறை ஆணையர் SP திரு சிவம்சு ராஜ்புத் மற்றும் விளையாட்டை மேம்படுத்தும் உயரிய நோக்கில் களமிறங்கி செயல்பட்டு வரும் சமூக சேவகர் திரு பிரதீப் நாயுடு உள்ளிட்ட அனைவருக்கும் தலித் டைகர் சங்கத்தின் சார்பில் திரு வசந்த்குமார் மனமார்ந்த நன்றியை தெரிவித்தார். மேலும் இன்றைய இளைஞர்களுக்கு அவர் முக்கிய வேண்டுகோள் விடுத்தார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஜிம்கானா மைதானத்தை தவறான செயல்களுக்கு பயன்படுத்தாமல் விளையாட்டு திறமைகளை வளர்க்கும் புனிதமான இடமாக பாதுகாக்க வேண்டும் என்றும் போதை பழக்கங்களை முற்றிலும் கைவிட்டு விளையாட்டில் முழு ஈடுபாட்டுடன் செயல்பட்டு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க இளைஞர்கள் முன் வர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். பிறந்த ஊருக்கு புகழை சேரு, வளர்ந்து நாட்டுக்கு பெருமை தேடு. பிறந்த ஊருக்கு புகழ சேரு, வளர்ந்து நாட்டுக்கு பெருமை தேடு. 4 பேருக்கு நன்மை செய்தா கொண்டாடுவார் கொண்டாடுவார் என்னாலும் உழை. ஜெய் பீம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னாக்கா நம்ம ஜிம்கானா கிரவுண்டை பத்தி பேச போறோம். நம்ம KGF ஜிம்கானா கிரவுண்ட். இங்க கத்துக்காத டிரைவிங் இல்ல, ஆடாத ஃபோர்ட்ஸ் இல்ல, எல்லாமே இதுல ஆடி ஃபோர்ட்ஸ் ஆடி எவ்வளவு பெரிய ஜாப்ல இருக்கிறாங்க தெரியுமா? இது நம்ம பாபா சாஹேப் அம்பேத்கர் ஐயாவுடைய பேரால உருவாக்கப்பட்ட ஜிம்கானா கிரவுண்ட். இது 100 வருஷம் முன்னாடியே ஓப்பன் ஆகுது. சில இந்த ஒரு 25 வருஷமா இது மூடப்பட்டது. ரொம்ப காடா ஆகிட்டு இருந்துச்சு. இது யாரும் முயற்சி எடுக்கல. நம்ம KGF MP சாரு இதுக்கு முயற்சி எடுத்து, நம்ம SP சாரு, நம்ம பிரதீப் நாயுடு சாரு, நம்ம BGML CEO இவங்கெல்லாம் சேர்ந்து முயற்சி பண்ணி இன்னைக்கு இது ஓப்பன் பண்ணாங்க. இதுக்கு கஷ்டப்பட்டவங்க நம்ம K ராஜேந்திரன், நம்ம சுரேஷ் அண்ணன், நானு, நம்ம BGML செக்யூரிட்டி கார்ட்ஸு, எங்கள் சஞ்சயகாந்தி நகர் பெயிண்டர்ஸு, நாங்கெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு இதை உருவாக்கணும் கஷ்டப்பட்டோம். இன்னைக்கு உருவாயிடுச்சு. இதை நம்ம வர இளைஞர்ஸுங்க நம்ம வாலிபர்ஸுங்க கண்டினியூ பண்ணுங்க, மெயின்டைன் பண்ணுங்க. இந்த குடி பழக்கம், போதை பழக்கம், கெட்ட பழக்கம் இதுலேருந்து மெயின் உங்களுக்கு ஃப்ரீ ஆகணும் தான் நம்ம SP ஐயா வந்து இந்த ஸ்போர்ட்ஸு திரும்பி ஓப்பன் பண்ணி நீங்கள் கற்றுக்கணும்னு விட்டுக்கிறாங்க. நல்லா ஸ்போர்ட்ஸ் கற்றுங்க, கிரிக்கெட் ஆடுங்க, வாலிபால் ஆடுங்க, ஃபுட்பால் ஆடுங்க, கட்டை பேட் ஆடுங்க, கபடி ஆடுங்க, நல்லா ஸ்போர்ட்ஸ் மைண்ட் வைங்க. நம்ம KGF திரும்பி பார்க்குற அளவுக்கு நம்ம இளைஞர்ஸ் மேலே வரணும். நம்ம KGFல எல்லாம் திறமைசாலிங்க தான் இருக்கிறது. இப்போ வர குட்டீஸுங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவி தலித் டைகர் சார்பாக உங்களுக்கு பால் வேணுனாலும் சரி, பேட்டு வேணுனாலும் சரி, உங்களுக்கு மேட்டு வேணுனாலும் சரி, நெட்டு வேணுனாலும் சரி, கட்டை பேட்டு வேணுனாலும் சரி, என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. என்னால் முடிஞ்ச சின்ன ஹெல்ப் பண்ணுறேன். இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். நம்ம KGF பவர்ஃபுல்லான KGF. நம்ம KGFல எப்படி கோல்டு இந்த உலகம் ஃபுல்லா தெரிஞ்சிச்சோ அதே மாதிரி நம்ம KGFல ஸ்போர்ட்ஸ்ன்றது இந்த உலகம் ஃபுல்லா பார்க்கணும், திரும்பி பார்க்குற அளவுக்கு இன்னைக்கு வர நீங்க வாலிபர்ஸுக்கு இளைஞர்ஸுங்க இதை நம்ம KGF திரும்பி பார்க்க வைக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இன்னைக்கிற வாலிபர்களுக்கு தெரியுமோ தெரியாது, எனக்கு தெரியாது. ஏசியாவிலேயே 2வது பிளேஸ்ல இருக்கிற நம்ம ஜிம்கானா கிரவுண்டு நம்ம KGFல. இதுல முக்கியமாக நான் லைவ்ல பார்த்த ஒரு விஷயம் சொல்றேன். யாருக்கு தெரியுமோ தெரியாது, எனக்கு தெரியாது. நான் லைவ்ல பாத்துக்கிறேன். எவ்வளவு நேரம் 1 ஹவர் இல்ல 2 ஹவர் மழை வந்தாலும் 20 நிமிஷம் அந்த தண்ணியை இழுக்கிற சக்தி நம்ம பிரிட்டிஷ்காரங்க பண்ணிக்கிறாங்க. திரும்பி 20 நிமிஷம் விட்டு அதே ஃபோர்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம்.
அந்த மாதிரி இருக்கிற இந்த கிரவுண்டை நம்ம கேஜிஎஃப்ல இருக்கிற வாலிபர்ஸுங்க இனி வர போற வாலிபருங்க எல்லாரும் சேர்ந்து மெயின்டைன் பண்ணுங்க, இன்னும் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்க. இந்த கிரவுண்டு நம்மளுக்கு ஜிம்கானா மைதானம் நம்ம கேஜிஎஃப் கட்சிக்கு தான் இது ஒரு பொக்கிஷம். வர வாலிபருங்க நல்லா நீட்டா வச்சுங்க, தப்பு வேலைக்கு யூஸ் பண்ணாதீங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணி பாட்டில் போடுறதோ குப்பை பண்றதோ நம்ம கெலிஜா விட்டு போறதோ நம்மளுக்கு என்ன நினைக்காதீங்க. நம்புல்து நினைங்க, நம்ம உந்து எந்த அவங்களுதுன்னு நினைக்காதுங்க. நம்புல்துன்னு நினைங்க. நல்லா மெயின்டைன் பண்ணுங்க, சுத்தமா வச்சுங்க. உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னா என்னால முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு சின்னதா கூட நான் பண்ணி கொடுப்பேன். இந்த கிரவுண்டை இன்னும் மெயின்டைன் பண்ணுங்க. இந்த கிரவுண்ட்ல முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, ஒரு இல்லை 2 ஹவர் மழை வந்தாலும் இது தண்ணி இழுக்கிற சக்தி நம்ம பிரிட்டிஷ்காரங்க கொடுத்துக்கிறாங்க. அது 2 ஹவர் மழை வந்து 20 நிமிஷம் திரும்பி கேம் ஆடலாம். இது நம்மளுக்கு கட்சிக்கு ரொம்ப பொக்கிஷமானது. நம்மளுக்கு முழுக்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண எம்பி சாருக்கும், நம்ம எஸ்பி சாருக்கும், நம்ம பிரதீப் நாயுடு சாருக்கும், நம்ம பிஜிஎம்எல் சிஓ சாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஜெய் பீம், ஜெய் கர்நாடகா.